28வது ஸ்லோகம். பாரதி வம்ச உவாச்ச. காமம் क्रोधं लोपं मोहं त्वत्यत्वात्मानं भावय गोहम् आत्मज्ञानविहीना मूढा ते पश्यन्ते नरगतिनिगूढः भज गोविन्दं गोविन्दं भज மூடமதே. காமம், குரோதம், லோபம், மோகம் இவைகளை விட்டுவிட்டு நான் யார் என்று சுய பரிசோதனை செய்து கொள். ஆத்ம ஞானத்தை பெறாத மூடர்கள் சம்சாரத்தில் அகப்பட்டு துன்பப்படுகிறார்கள். நம்மிடம் இல்லாத பொருளை அடைவதில் ஆசை, அதாவது காமம் உண்டாகிறது. அதை அடைய முயற்சிக்கிறான். ஆசையை தீர்த்து கொள்ள பார்க்கும்பொழுது தடை ஏற்பட்டால் குரோதம், அதாவது கோபம் அதிகரிக்கும். அதுவே துவேஷமாகிறது. அடுத்து கிடைத்தது போதாதென்றும் கிடைத்த பொருள் நம்மிடையே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றும் நினைப்பதும் லோபம். விஷயங்களின் ஸ்வரூபத்தை நன்கு ஆராயாமல் இருப்பது மோகம். இவைகளை தவிர்ப்பதுதான் தியானம்.